ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கிரிக்கெட் பயிற்சியாளர், அதே போன்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் 2ஆம் நிலை தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளரும், இலங்கை கிரிக்கெட் சபையின் முதல் நிலை கிரிக்கெட் பயிற்சியாளரும் ஆகிய JMM ரிஸ்வானோடு பேசி கொண்டிருக்கின்றோம். ரிஸ்வான், நீங்கள் உங்களுடைய இந்த மாணவர்களிடம் மட்டும் உங்களுடைய ஆலோசனைகளை வழங்காமல் ஏராளமான பாடசாலைகளுக்கு சென்று அங்குள்ள மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நிறைய ஸ்கூலில் போய்த்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் மாதிரி போடுவாங்க, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ஒரு 93 ஸ்கூலுக்கு பேத்திருக்கேன். 93 ஸ்கூலுக்கு பேத்திக்கிறேன். இந்த 2009க்கு போகிறோம் நிறைய ஸ்கூல், கேண்டி, ஓட்டமாவாடி, அதே மாதிரி வாழச்சனை, இதே மாதிரி கொழும்புல நிறைய ஸ்கூல், அதே மாதிரி நிறைய ஸ்கூலில் நான் பண்ணிக்கிறேன். என்று கேட்டால் ஒரு கோச் வந்து திறமையாளிய முன்னுக்கு வாரதில்லை கோச், திறமையாளிய அவரை திறமையாக்குறது இல்லை கோச். திறமை இல்லாதவரை அவரை நாங்கள் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட என்னென்ன வீக் பாயிண்ட்டை பார்த்து திறமையாக்குறவர் தான் கோச். அப்போ நாங்கள் அந்த ஆல்ரெடி திறமையாக இருக்கிறவருக்கு ஒரு கோச் தேவையில்லை. திறமை இல்லாதவருக்கு தான் கோச் கொண்டு போகணும், அவரை தான் திறமையாக்கணும், அதுதான் கோச். அப்போ அந்த பாட்டை செய்கிறதுக்கு எங்களோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லாட்டி கிரிக்கெட் போர்டோ முன் வராங்க இல்லை. ஏன்னு கேட்டேன், அப்படிக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைச்சி முன்னுக்கு வராங்க இல்லை. இப்போ நான் ஒரு 2 பிளேயரை பார்க்குறதுக்கு சாய்ந்த மருது போனேன். 2 பிளேயரை அவரோட திறமையாக பார்க்குறதுக்கு. இதுக்கு யாரும் எனக்கு பஸ் ஃபேஸோ இல்லாட்டி ஒரு அக்கமடேஷனோ தரல. நான் அங்கே போய்த்து ஒரு லெஜ்ஜில் இருந்து நான் சாப்பிட்டு நான் அப் அண்ட் டவுன் பஸ்ஸில் போய்த்துட்டு நான் வரேன். கல்முனைக்கு போனேன், 18-20 டீம் கல்முனைக்கு போனேன் ஒரு பிளேயரை பார்க்குறதுக்கு. ஜெஃப்னாக்கு போனேன் ஒரு பிளேயரை பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் போய் பார்த்த அந்த வீரர்கள் விளையாடக்கூடியவங்க அந்த வீரர்களை நான் எடுத்து வந்து இந்தியாவுக்கு ஒன்று பேர்த்து வீரர் ஆக்கி அவங்களுக்கு சம்மானமும் எடுத்து கொடுத்தீங்க. தமிழ் போயோண்டு ஜெஃப்னால, சாய்ந்த மருதில் ஒரு பொடியன், கல்முனையில் ஒன்று, அக்கரைப்பத்து பொடியன் உண்டு. இப்படி நிறைய நாங்கள் செஞ்சுருக்கோம். கல்லின்னையில் 6 பேர், கேண்டியில் 7-8 பேர். சில இந்த அக்குரனை கல்லின்ன இந்த இடத்துல வந்து இந்த யங் கிரிக்கெட்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பாப்புலரான கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாவட்டத்துள்ளுக்கு தான். ஏன் இப்போ உதாரணத்துக்கு கண்டி மாவட்டம் எடுத்து பார்த்தா கடுகண்ணாய்க்கு அங்கே ஏன் அவங்க பாப்புலர் ஆகுறாங்க இல்லை. சாஃப்ட் பால் அடிக்கிறாங்க, அப்படியே முடிஞ்சு. இது பேப்பரில் வாரதோ டிவியில் வாரதோ இல்லை, வாட்ஸ்அப்பில் வரும், யூடியூப்பில் வரும், ஃபேஸ்புக்கில் வரும், அவ்வளோதான். இது கிரிக்கெட் போர்டுக்கு வர்றது இல்லையே. அப்போ நாங்கள் அக்குரனில், கல்லின்னையில், கேண்டி இந்த பொடியமார்களை ஃபோன் பண்ணி நாங்கள் ஒரு நாள் இந்த ஹைதராபாத்துக்கு எடுத்து போய்த்து நாங்கள் சாம்பியன் ஆகிட்டு வந்தோம். ஹைதராபாத் சென்னை டூர்னமெண்ட் அடித்து சாம்பியன் ஆகிட்டு கப்பையும் எடுத்துக்கொண்டு தான் வந்தோம். அது உங்களோட சியத்தை இதில் காட்டினாங்க ஏர்போர்ட்லேருந்து வரப்போக்கல. இதே மாதிரி தான் எல்லாம் இருக்க வேணும் என்று நான் சொல்கிறேன். அதே மாதிரி சில ஸ்கூல் பிரின்சிபல்மார்கள், நான் கிழக்கு மாவட்டம் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், எனி டைம் நான் எல்லாம் பிரின்சிபல்ஸ்மார்கள் எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்மாக ரெட் கார்பெட் போட்டோம், நீங்கள் வாங்க, நீங்கள் திறமையாக இருந்தால் நாங்கள் அவங்கள கூட்டி கொண்டு போவோம். நான் தான் செலெக்ஷன், நான் தான் பிரசிடென்ட், நான் தான் பியோன், நான் தான் கிளார்க். இங்கே ஒருத்தர்கிட்டாலே ஒப்ஜெக்ஷன் வராது. போர்டு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு அந்த போர்டுக்கு இன்னொரு போர்டு, அதுக்கு ஒரு பொலிட்டீஷியன், அதுக்கு ஒரு லீடர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு எங்கே ஒரு எதிர்காலம். அப்போ இன்னும் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நாங்கள் பார்த்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதிக்குள்ளே தான் கிரிக்கெட்டர்ஸ் உருவாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதிகமாக கொழும்பிலும், கண்டியிலும், காலியிலும், மாத்தறையிலும். அப்போ மட்டக்களப்பு, யாழ்ப்பாணத்தில் இப்போ இந்த வியாஸ்காந்தெல்லாம் உருவாகி இருக்கிறாரு, மாதுளன், அவர் நினைக்கிறேன் யாழ்ப்பாணம் மாதுளன், இப்படி நிறைய பேர் உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி, கல்முனை இங்கெல்லாம் கிரிக்கெட் வீரர்கள் ஏன் தேசிய அணிக்கு வர முடியாமல் இருக்கிறாங்க? இப்போ உதாரணத்துக்கு இந்த ரியாஸ்கான் என்றவருக்கு ஏஜ் எவ்வளோ? வியாஸ்காந்துக்கு ஏஜ் எந்த ஏஜ்? ஏன் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் ஒரு 5 இயர்ஸ்க்கு போது அதே ரியாஸ்கானை பற்றி சந்திக்கல, இப்போ சந்திக்கிறாங்க. அதே ஊரில் இன்னொரு வியாஸ்கான் 5 பேர் இருந்திருப்பாங்களே. 13 வயசு டீம் உண்டு, ஒரு 20 பேர். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அண்டர் 13 ஸ்குவாட் உண்டு, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு அண்டர் 17 ஸ்குவாட் உண்டு. இவங்களை ஏன் உருவாக்கலாம்?
எல்லாம் பக்கத்தாலையும் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் உருவாக்கினா under-19 under-23 ஆட்கள் தேவையில்லை, இவங்களே இருக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து குறைய அங்கேருந்து இது பண்ணுவோம். அப்போ இது ஒரு ஃபைட் ஆகும். ஒரு 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 ஒன்றை வின் பண்ணுறேன்டா ஃபைட்டிங்கில் தான் இருக்கணும், வின் பண்ணல. அதே மாதிரி இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்மாருக்கு சரி கஷ்டம். என்ன கேட்டால் அவங்களோட கையில் ஃபோன். இந்த ஃபோன் இல்லை, ஃபோனை மட்டும் ஆஃப் பண்ணினா நான் இந்த ஜனாதிபதி, இந்த ஸ்ரீலங்காவில் வர ஜனாதிபதி யாராக இருந்தாலும் நான்டா செல்வது 20 வயசு 16 வயசு 15 வயசு இல்லை, ஆஃப்டர் ஏ லெவலுக்கு போகிறோம் அவருக்கு ஃபோனை அலௌட் பண்ணணும். இப்போ டிரைவிங் லைசன்ஸ் அலௌட் பண்ண மாதிரி ஃபோனை, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாம் அலௌட் பண்ணணும் ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு போகிறோம். என்று கேட்டால் 8 ஹவர் தூங்குறது இல்லை. இப்போ இந்த 8 ஹவர் தூக்கம் கண்டிப்பாக வேணுமா? கண்டிப்பாக ஒரு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்க்கோ, விளையாடுற ஒரு ஸ்டூடெண்ட், அது கிரிக்கெட் ஆகிக்கக்கூடும், ஃபுட்பால் ஆகிக்கக்கூடும், ரகர் ஆகிக்கக்கூடும், எந்த ஸ்போர்ட்ஸ் பண்ண ஆகிக்கணும், 8 ஹவர்ஸ் அவர் தூங்க வேணும், 6 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் தூங்க வேணும். அப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் கிரிக்கெட் அடிக்கிறேன், 8 ஹவர் படுக்காத புள்ள, இப்போ எங்களோட கேப்டன் டொஸ்ஸை தோத்துட்டேன், அவர் ஃபீல்டுக்கு போவார். டொஸ்ஸை தோத்தா அவங்க கால் பண்ணவங்க செல்லும் ஃபீல்டு பேட்டிங்கு, அப்போ ஃபீல்டுக்கு போகணும். ஃபீல்டில் 11 பேர் ஃபீல்டுக்கு போகலாம், 5 பேர் 8 ஹவர் தூங்கில்லை. அப்போ அவருக்கு போல விளங்காது, வெள்ளக்காட்டியும் கிடைக்கிற விட்டமின் வெயில் அவருக்கு படாது, அவருக்கு ஈக்கேலாம் அந்த தாங்கலாம், அவர் வாமிட் எடுப்பார். காலை உணவு சாப்பிட்றாங்க இல்லை, அவங்களுக்கு காலைன்றதே தெரியாது. அவங்க 8 ஹவர் தூங்கலாட்டி அவங்க காலை சாப்பிட மாட்டாங்க. அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு நல்ல ஃபுட் வேணும். இப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு அதாவது வெஜிடபிள் சாப்பிட்றது இல்லை, ஒரு பீட்ரூட்டோ, ஒரு முருங்காவோ, ஒரு பண்டக்காய், இல்லாட்டி ஒரு இந்த ராபு. இப்போ நீங்கள் சொன்ன இந்த மரக்கறிகள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அந்த விட்டமின்கள் கிரிக்கெட்டுக்கு தேவைங்கிறீங்க? தேவை. யூரின், பிளட், அதே மாதிரி நீ ட்ரபிள், அதே மாதிரி முழு உடம்புல வேலை செய்யணும், மண்டை வேலை செய்யணும். மண்டை வேலை செய்கிறதுக்கு அவர் 8 ஹவர் தூங்க வேணும். அப்போ தானே அவருக்கு டைமுக்கு சாப்பிட வரும். லிக்விட்ஸ், தண்ணி வேணும். இப்போ லோ குழந்தைக்கிறாங்க 45 மினிட்ஸில் வாட்டர் பிரேக், தண்ணி ஓடணுமா அந்த மனுஷனுக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. அப்போ அவருக்கு ஒரு எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸும் ரெண்டும் போகணும். இது சில பேர் பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்குற, ஹோம்ஒர்க் வருது, பிரிண்ட் அவுட் வருது, அதுதான் நான் சொல்கிறேன். ஸ்கூல் கிரிக்கெட்டும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பேச வேணும். இந்த பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறது ஆன்லைன்லையா இல்லாட்டி பிரிண்ட் அவுட்லையா என்னது? பிரிண்ட் அவுட் ஒன்று இல்லை, யுத்தத்துக்கு பிரிண்ட் அவுட் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, நீங்களாம் படிக்கிற காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் மனப்பாடத்தில் படித்து தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். சில பேருக்கு ஃபோன் இல்லாமல் தின்னவே முடியாது, இல்லை பக்கத்தில் வச்சுக்கொள்கிறாங்க. அது தாய் தாப்பண்ட பிள்ளை, அது பிரின்சிபல்ட பிள்ளை, ஸ்கூல் டீச்சர்ஸ் பண்ண பிள்ளை இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், கொரோனா காலத்தில் இந்த ஃபோன் பயன்பாடு மிக முக்கியமானது. டீச்சர்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் இல்லாதனால எல்லாமே ஆன்லைனில் தான் படித்து கொடுக்குறது. இந்த கொரோனா காலத்தில் அதிலிருந்து தான் பிள்ளைகளுக்கு இந்த ஃபோன் அடிக்டட் வந்ததுன்னு ஒரு கருத்து வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க? இல்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்று கேட்டால் இப்போ அந்த ஃபோனை கொரோனா காலத்தில் கொடுக்க சொன்னது யார்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வைங்களேன். இதே தானே பிஃபோர் யுத்தத்துக்கு 2029 பிஃபோர் யுத்தம் ஒன்று நேரம் அவங்களுக்கு ஃபோன் இருந்துச்சா? ஜெஃப்னாக்கு, பேட்டிக்குலோ அவங்களுக்கு ஃபோன் இருக்குல்லே, அவங்க படிக்கலையா? எத்தனை பேர் D8 எடுத்தாங்க. அதாவது அக்கரைப்பத்து அங்கேருந்து பார்த்தா, அக்கரைப்பத்து, சம்மாந்துறை, ஜெஃப்னா, வவுனியான்னு பார்த்தா நிறைய பேர் படித்து இன்றைக்கு ஸ்ரீலங்கா இந்த கொழும்பு மாவட்டத்தில் பெரிய பெரிய கம்பெனியில் ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க அந்த காலத்தில் இருக்கிறாங்க. அப்போ என்னத்துக்கு ஒரு கொரோனா நேரம் ஒரு ஆன்லைன் உண்டு? இதுக்கு அரசாங்கம் முழு பொறுப்பெடுக்கணும், அனிவாரிய பொறுப்பெடுக்கணும். இதுக்கு சட்டம் ஒன்று கொண்டு வரணும். இதுக்கு அனௌன்ஸ் பண்ணினவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேணும். கல்வி அமைச்சுக்கு அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இன்னும் மீட்டெடுக்க முடியாது. இப்போ அந்த பொய் இன்ஜெக்ஷன் அடிச்சேண்டு ஒரு மினிஸ்டர் உள்ளுக்கு போட்ட மாதிரி இதுவும் ஒரு இன்ஜெக்ஷன் தான். அதுக்கு பார்க்க 2 பங்கு இது வேலை செய்து. இன்னும் அந்த ஆன்லைன் கிளாஸ், சில டீச்சர்ஸ்மார்கள் ஆன்லைன் கிளாஸில் ஒன் பண்ணிவிட்டு அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு போகிறாங்க. பிரிண்ட் அவுட் எடுக்க கொடுக்குறாங்க. சில பேரண்ட்ஸ்க்கு 10-20 பேப்பர், சில பேரண்ட்ஸ் 10-20 பேப்பர் எழுக்கிறதுக்கு வசதி இல்லை. அவங்க 20 ரூபாய்க்கு மேலே குறைஞ்ச 450-500 ஆகணும் பிரிண்ட் அவுட்டுக்கு மட்டும். அது காலையில் அவங்களோட குடும்பத்தில் ஒரு 2 பேரண்ட் ஒரு புள்ள குடிக்கிற பிரேக்ஃபாஸ்ட் ஆகிக்கக்கூடும், இல்லாட்டி ஒரு டீ டைம் ஆகிக்கக்கூடும்.
இந்த பிரிண்ட் அவுட்டுக்கு 700 800 போகுது. அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு நாங்கள் 100 200 ட்ரீவிலுக்கு செலவழிக்க வேண்டும். கொழும்பு மாவட்டத்தில் ஓகே, எங்கே தெரிஞ்சாலும் 15 20 கம்யூனிகேஷன். அவுட் சைட் மிக பல கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு எல்லாவற்றுக்குமான காரணம் பின்னால் ஒருவரோ யாரோ ஒரு அணி இருக்கின்றது. அவர்களுடைய முடிவுகள் தான் இந்த நிலைக்கு எல்லோரையும் கொண்டு வந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.